செந்தமிழை உயிரே நறுந்தேனே செயலினை முச்சினை உடன் கழித்தேனே மாதத்தால் தொண்டால் பொழுதெடுக்கின்ற அரிமா சங்கர் மண்டல முகாநாட்டின் தலைவர், மண்டல தலைவராக மகுடம் தெரிந்திருக்கிற மாசற்ற நண்பர், வாழ்க்கையில் இவரை நான் தாமதமாக சந்தித்து விட்டேனோ என்று நினைத்து நெகிழத் தகுந்த அளவுக்கு பார்த்த மாத்திரத்தில் என்னை பாதித்திருக்கின்ற மண்டல தலைவர் அரிமா அசீஸ் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கடமையாற்றி இருக்கின்ற மதிப்பிற்குரிய ஆளுநர், வணக்கத்திற்குரிய அரிமா மணி அவர்களே, வடபுறத்தில் பிறந்து தென்கமிழி நாவாடி உங்களையும் என்னையும் ஆட்கொண்டு அமர்ந்திருக்கின்ற முன்னாள் ஆளுநர் பெருமைக்குரிய அரிமா நஜீன் அவர்களே, இந்த அரிமா சங்க மண்டல மகாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற பெருமைக்குரிய அரிமாக்கள் இயேசு பாலன் அவர்களே, எளியவன் என்னை தகுதிக்கு மீறி அன்னை தமிழால் அறிமுகம் செய்திருக்கின்ற இரத்தமும் சதையுமாய் என்னில் கலந்த செல்வத்தம்பி அரிமா ஜஸ்டின் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை அசீஸ் அவர்களோடு கைகொண்டு வெற்றிகரமாக இயக்கி வருகின்ற அரிமாக்கள் கணேசன் அவர்களே, பால்ராஜ் அவர்களே, தேவ்குமார் அவர்களே, ராமத்து சாம் அவர்களே, சங்கர சுப்பு அவர்களே, இந்த நாளில் இந்த நேரத்தில் அரிமா மண்டல மகாநாட்டில் உரையாற்றுவதற்கான வாய்ப்பின் வாசலை எளியவன் எனக்கு திறந்து வைத்திருக்கின்ற கனவுகள் காணுகிற கால்சட்டை பருவத்திலிருந்து என்னோடு கைகோர்த்து பழகி வருகின்ற அளக்க முடியாத அன்பின் சின்னம் ஆரியர் நண்பன் அரிமா தக்கரை ராஃபி அவர்களே, அரங்கம் வரை அமர்ந்திருக்கின்ற அரிமாக்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற அரிமா சங்கத்தின் மதிப்பிற்குரிய நிர்வாகிகளே, வணக்கம். பிரவுன் மண்டல மகாநாட்டில் சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்டு கடமையாற்றுவதற்கான உயர்ந்ததொரு சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கி இருக்கின்ற மண்டல தலைவர் அசீஸ் அவர்களை தலையால் வணங்குகிறேன், தமிழால் ஆராதிக்கின்றேன். ஒரு அக்கினி மணக்கும் அரசியல் சொற்பொழிவாளன் என்று நான் அறியப்பட்டாலும் அன்னை தமிழ்நாட்டின் இலக்கிய மேடைகளை ஆட்சி செய்து வந்தாலும் என்னை அழைப்பது பாவம் என்று கருதுகிறவர்கள் பல பேர் தமிழ்நாட்டில் இருந்தாலும் என்னை அழைப்பதில் ஆபத்தில்லை என்று கருதி இருக்கின்ற அசீஸ் அவர்களை பாராட்டுவதற்கு நான் கற்ற தமிழ் வார்த்தைகளை தேடுகிறேன். நான் பல்கலைக்கழகங்களில் மைய மண்டபங்களில் பேசியிருக்கிறேன். கற்றறிந்த சார்ந்தவர்கள் அணி செய்கிற கடல் கடந்த மகாநாடுகளில் பேசியிருக்கிறேன். லட்சக்கணக்கான மக்கள் திரளுகின்ற மகாநாடுகளில் திசைகளை பித்து எறிகிற இரத்த சத்தத்தில் உரையாற்றி இருக்கிறேன். பட்டினங்களில் உரையாற்றுகிறேன். பாமரர்கள் வாழுகிற பட்டிக்காடுகளில் அன்றாடம் நாவாடி வருகிறேன். ஆனால் அங்கெல்லாம் பேசினால் கிடைக்காத மகிழ்ச்சியும் மனநிறைவும் அரிமா சங்க நிகழ்வில் பேசுகிற பொழுது எனக்கு
கிடைக்கிறது. என்னை புதுப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தார். இந்த வாய்ப்பை ஒரு வரமாக கருதி உங்கள் வாசலில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். ஆரியர் நண்பர் அசீஸ் அவர்கள் மண்டல தலைவராக இன்றைக்கு மணிமுடி சூட்டப்பட்டிருக்கிறார். அவரை பாராட்டி இங்கே விருதுகளையும் கௌரவங்களையும் நீங்கள் அவருக்கு வழங்கி இருக்கிறீர்கள். அவரை சிறப்பு பேச்சாளர் என்ற நிலையில் நான் பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அவருக்கு நான் ஒரு பாராட்டி என்ன பரிசு கொடுக்கலாம் என்று நேற்றிலிருந்து யோசிக்கிறேன். நான் நம்முடைய பண்பாட்டு மரபின்படி ஒருவரை பாராட்டினால் அவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும் என்பது நமது மரபு. அந்த ஒரு நாள் பசித்த தமிழர்களுக்கு தமிழை கொண்டு கொடுத்த அவைகளுடைய தமிழ் சேவையை பாராட்டி ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு தர்மபுரி என்றும் வரலாற்றில் தகடூர் என்றும் அழைக்கப்படக்கூடிய குருதிரமண்ணை ஆண்ட சக்கரவர்த்தி திருமகன் அதிகமாக முடிவெடுத்து என்ன பரிசு கொடுக்கலாம் என்று முடிவெடுக்க மந்திரி சபையை கூட்டினார்.